இயேசுவின் நாமத்தினால அங்கே வந்துக்கிறவங்களை எல்லாரும் நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 54, 55, 56வது வசனங்களை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். ஆமென். சோத்திரம். வாசிப்போமா? என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கொண்டு இங்கே இருக்கிற என்னோடும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை உருவாக்குங்க. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் நடுங்குகிறோம், உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போகுமப்பா, ஆனால் உங்கள் வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகிறதில்லை. இந்த வார்த்தையை நாங்கள் நேசிக்கிறோம். இந்த வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் 100க்கு 100% கீழ்ப்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு எங்களுக்கு திருவிருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த திருவிருந்து காரியங்களை குறித்து தான் நாங்கள் பேசுவோம். ஆமேன். அது மாத்திரமல்ல, ஆமேன் ஆமேன். சோத்திரம். ஆமேன். சோத்திரம். சரி, நான் பிறகு சொல்கிறேன். ஆமேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான். 54வது வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். 2 காரியம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தில், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன், என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என்னுடைய இரத்தம் மெய்யான. ஆமேன். டென்ஷன் நான் தானப்பா டென்ஷனாக இருக்கும். நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஏன் டென்ஷன்? கூலாக இருங்க. ஓகே, எல்லாருக்கும் ஃபேன் போட்டு தானே இருக்குது. சரி, போஜனமாக இருக்கிறது. அடுத்த வசனம். ஆமேன். என் மாம்ச 56, என்னில நிலைத்திருக்கிறான், நானும் அவனில கடைசி நாள் ஒன்று நான் எழுப்புவேன். என் மாம்சத்தை புசிக்கிறவன் என் இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன், நான் அவனுக்குள்ள இருப்பேன், அவனில் நிலைத்திருப்பேன். கேட்க நல்லா இருக்குதுல்ல? ஆமாம். அப்போ எல்லாரும் பரலோகம் போவாங்களா? இல்லை, போக மாட்டாங்க. எல்லாருக்குள்ளும் இயேசு நிலைச்சிருப்பாரா? நிலைச்சிருக்க மாட்டார். பைபிளில் இருக்குதுங்க, அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ள நிலைத்திராது. அது மாத்திரமல்ல, நாங்கள் பாவத்தை அறிக்கையிட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்கிறதற்கு இயேசு 100க்கு 100% உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொன்ன 15 பேரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. யாருமே சொல்ல முடியாது நான் பரிசுத்தவான். ஆமென். இந்த பழைய ஏற்பாட்டில் வெளிப்பிரகாரம் இருக்குது, பரிசுத்த ஸ்தலம் இருக்குது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது. கொஞ்சம் என்ன பாருங்க, எனக்குள்ள என்னட்ட வாங்கப்பா. வெளிப்பிரகாரம் சண்டே ஸ்கூல்னு வச்சுக்கொள்ளுங்க. இது பரிசுத்த ஸ்தலம்னு வச்சுக்கொள்ளுங்க. இது மகா பழைய ஏற்பாடு மகா பரிசுத்த ஸ்தலம். வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். நம்ம ஆட்கள் அந்த வெளிப்பிரகாரத்தில் வந்து பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்து ஏன்ற இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார், எல்லாம் மீட்கப்பட்டுக்கிறோம் கொஞ்சம் முதல் பார்த்தோம் இல்லையா? ஆமென் சொல்லுங்க. அதுக்குள்ளே வந்துடுவாங்க.
இன்னும் சில பேர் எப்படின்னு சொன்னா சின்ன பாசறையும் பெரிய பாசறையும் தாண்டி அது கங்கால போயிடுவாங்க. இருக்கிறீங்க அதுக்குள்ள. ஆமா, அங்க என்ன கிடக்குன்னு சொன்னா அந்த மாட்டு சாணி ஆட்டு சாணி எல்லாம் அங்கதான் கிடக்குது. அதுக்குள்ள போய் நிக்கிறது. புரியலையா நான் சொல்றது? நேற்று முழுக்க இருந்து அழுதன். வீட்டில் யாரும் இல்லை. ஆண்டவர் சமூகத்திலிருந்து அழுதேன். என்று சொன்னா ஒரு 15 பேர்கிட்ட முகத்தை ஆண்டவர் காட்டினாருப்பா. அருவருப்பா இருக்கு கத்தருக்கு. இதுக்குள்ள இருக்கிறீங்க யாருன்னு சொல்ல மாட்டேன். அழுதேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எப்படியாவது அவங்க பரலோகம் வந்துடணுமாப்பா, எப்படியாவது மனம் திரும்ப ஆண்டவரே, இந்த திருவிருந்து எடுக்க போறாங்களே அதுல பரிசுத்தமாகிறோம்ப்பா. இப்ப கிருபையின் காலம். ஆமென். இயேசுட்ட மன்னிப்பு கேட்ட அண்டைக்குண்ட பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுவா. ஒரு கையால் அப்படியே தலையில அணைச்சு கொண்டு மற்ற கையால் தடவுவாரப்பா, நீ மனம் திரும்பினி என்று சொன்னா. தெரியுமா உனக்கு? ஆனா உன் இருதயம் இருமாப்பா இருக்குது, கல்லு மாதிரி இருக்குது. ஆமா, அழுது உனக்காக. யாரும் வரக்கூடாது யாருன்னு சொல்லி கேட்டுன்னு சொல்லி. ஆமேன். ஜெபம் பண்றேன். ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாரப்பா. பைபிள்ல இருக்குதுங்க, பைபிள்ல இருக்குது. ஆமென். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி சுத்திகரித்து தம்முடைய பிதாவாய தேவனுக்கு முன்பாக எங்களை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் நிறுத்துறதுக்கு இயேசு ஆசையா இருக்கிறாரா? ஆனா நான் அப்படிதான் பேசுவேன். ஆமா, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது. ஒழுங்கா கீழ்படுகிறது இல்லை. யாரு சின்ன பாஸ்டர், யாரு பெரிய பாஸ்டர்? ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருக்குது. எப்படி இந்த ஆண்டோட அன்பு என்ன தெரியுமா? பயங்கர அன்பப்பா. ஆமா, என்ன மாதிரி? ஆமா, அப்படிலாம் கிடையாது. பாருங்க, வாசிக்கிறேன். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவரேண்டி இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகுமா உண்ட பாவங்கள் எல்லாம். அப்படியே பரிசுத்தமாகும். பாரு, உண்ட வீடு, உண்ட பாளையம், உன்னுடைய ஆவியாத்மா சரீரம், உன்னுடைய பார்வை, உன்னுடைய செவி, உன்னுடைய கண்கள் அப்படியே உறைந்த மலையை போல மாறும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க நான் மனம் திரும்பி கொண்டு திருவிந்து எடுக்க போறேன்னு சொல்றீங்க? இல்ல. ஆமா, இந்த சகோதரனை ஆமா கொலை செய்வேன், அதுக்கு பிறகு தான் திருவிந்து எடுப்பேன்னு சொல்றவங்க கையை தூக்குங்க. இருக்கிறீங்க கொலை செய்துட்டு இதுக்குள்ள. உன்னுடைய சகோதரனை நேசிக்க முடியல உன்னால. நீ ஒன்று செய்தா நான் 10 செய்வேன் உனக்கு ஒன்று சொல்ற. ஆனா வந்திருக்கிற திருவிந்து எடுக்கிறதுக்கு நல்லா போச்சுதப்பா ஆராதனை. இந்த மனுஷனை குழந்து விட்டாங்க பாருங்க. ஆமா, ஒரு சகோதரி சொன்னாங்க, உங்களுக்கு பின்னால நிறைய தேவதூதர்கள் நிக்கிறத பார்த்தேன் பாஸ்டர் என்று சொல்லி. அப்படியே முழங்கால் படிக்கிட்டு விழுந்துட்டேன் பாஸ்டர். கீழே பொய் உண்மை எனக்கு தெரியாது, அவங்கள்ட்ட கேட்கணும். நான் சொல்றேன், கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறாரப்பா. இந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். உங்களை மாதிரி நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் தெரியுமா உங்களுக்கு? ஆனா இல்ல, அழுகிறேன் உனக்காக. ஆமா, சரி வாசிக்கிறேன். அடுத்த வசனத்தை போடப்பா. 19 18 போடு. 18 உறைந்த மலையை போல வெண்மையாகும். இரத்தாம்பர, இந்த பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சு போல மாறுமாம். எதனால? இயேசுவினுடைய இரத்தத்தினால. ஆமா, அடுத்த வசனம் இருக்கு. நீங்க மனம் பொருந்தி அவரை சேவித்தால், மனம் திரும்பி இந்த திருவிருந்தில் நீங்க பங்கு பெற்றால் தேசத்தின் நன்மையை புசிப்பீங்க. ஆமா, நான் சொல்லல, பைபிள் வசனம் தான் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. ஆகவே நான் உங்களை யாரையும் போஸ்ட் பண்ணல இதை எடுக்க சொல்லி, மனம் திரும்பி எடுங்கன்னு சொல்றேன். ஆமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இயேசு சொன்னார், இந்த மாம்சம் அப்பா என்னுடைய ரத்தம், அதை புசிக்கிறவனை கடைசி நாள் நான் எழுப்புவேன். ஆமா, பைபிள்ல இருக்குது. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக பிதாவுக்கு ஒப்பு கொடுத்த இயேசுவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு இந்த செத்த கிரியைகளை சுத்திகரிக்குமாம். செத்து போய் கிடக்கிற அந்த செத்த கிரியைகள் பாருங்க.
ஆமா, அதெல்லாம் சுத்திகரிக்கிறது இந்த ஆண்டவருடைய ரத்தம். பைபிள்ல ஆமென் நிறைய வசனம் இருக்குதுப்பா. முடிஞ்ச அளவுக்கு சொல்லுகிறேன், சீக்கிரமாக முடிக்கிறேன். எபேசியர் புஸ்தகத்தில், அக்காலத்தில் நீங்க கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், இவ்வுலகத்தில் தேவன் கடவுள் இல்லாதவர்களாக இருந்தீங்கப்பா. அடுத்த வசனத்தில் இருக்கிறது, முன்னே நீங்கள் தூரமாக இருந்தீங்க, இப்ப இயேசுவின் ரத்தத்தினால இயேசுக்கு கிட்ட சேர்ந்து வந்திருக்கிறீங்க. அதாவது அந்த பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துக்கிறீங்கப்பா. ஆமா, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இயேசு கட்டிக்காரனப்பா. இயேசுவே ஒரு 2 துளி கண்ணீர் வந்து மனம் நொந்து அழுதின்னு சொன்னா எந்த பாவமா இருந்தாலும் இயேசு ஏற்றுக்கொண்டுருவார். நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இயேசு ஏற்றுக்கொண்டுருவாரப்பா. ஆனா நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. தன் சகோதரனை பாய்க்கிறவன் முழிங்கப்பா. எப்படி சொல்லுங்க? தன் சகோதரனை பாய்க்கிறவன் சொல்லுங்க. ஆண்கள் எல்லாம் சொல்லுங்க. பெண்கள் வாயை திறக்க கூடாது. தன் சகோதரனை பாய்க்கிறவன் பெண்கிட்ட கேட்க தேவையில்லை. அவங்க யார் பற்றியும் பேசவே மாட்டாங்கப்பா. யார்கிட்ட வம்பு தும்புக்கு போக மாட்டாங்க, யார்கிட்ட குடும்பங்களையும் கெடுக்க மாட்டாங்க. நான் கவனிக்கிறேன், நல்லா இருந்த பிள்ளைகளை பிரிச்சு விட்டுறாங்கப்பா. வாய்க்கில் வச்சதை எடுத்து சாப்பிட்றவளுக்கு அவ்வளவு ஒற்றுமையாக நல்லா இருந்தவங்கள பிரிச்சு விடுறாங்கப்பா. கேட்டா கிறிஸ்தவர்கள், உலகத்தில் இருக்கிறவன் நல்லா இருக்கிறானப்பா. சபையில் இருக்கிற சபைகள் மோசம் என்ற ஆண்டவரை கத்தாவே என்றா நான் உங்களோட தான் கிடக்கிறேன். உலகம் வேணாமன்ட்டு, உலகத்தில் இருக்கிற சொந்த பந்தங்கள் வேணாமட்டு உங்களுக்குள்ளேயே கிடக்கிறபடினால நான் பார்க்கிறேன். இயேசு அதை அருவருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமா, சரி. ரோமர் புஸ்தகத்தில் இருக்குது 6வது அதிகாரத்தில், இங்க பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீங்கள் ஆமா போடுங்க. ரோமர் 6:17. முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடினால, ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் அங்கால திரும்பினோன்னு அப்படியே அந்த அங்கங்க சொருகிறேன், இங்கே என்னவே பார்த்துட்டு இருக்கணும். ஆமே, பிரிச்சு விட்டுருவேன் நாக்கள். ஆமே, உங்களை 2 கண்ணும் என்னையே பார்த்துட்டு இருக்கணும். உங்களோட அப்பா பக்கத்துல அம்மாவையும் தெரியக்கூடாது, அப்பாவையும் தெரியக்கூடாது. குறிப்பா வாலிப பிள்ளைகள் எல்லாரும் இல்லை. ஆமே, பாச கிருஷிக்கு சின்ன பாச கீழ்படிக்கிறது இல்லை, சொன்னதை செய்கிறது இல்லை. திருவிருந்து வேணும் உனக்கு. சில பேர் யோசிக்கிறீங்க, ஐயோ இன்றைக்கு ஜோம்பல் வந்தா நல்லா இருந்திருக்குமே. அடிக்கடி கேட்பாரு, என்னோடு இருக்கிறீங்களா, என்னோடு இருக்கிறீங்களா. நான் கேட்க மாட்டேன். உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடியினால இந்த ஆண்டவருக்கு சோத்திரம். பாவத்திலிருந்து அடிமை தெரியுமா உங்களுக்கு? என்னண்டு விலங்கப்பா, விலங்கு போட்டுக்கொண்ட கையில் தெரியல உனக்கு, தெரியல. உன் சகோதரனை பகைக்கிற பிசாசு உனக்கு விலங்கு போட்டு வச்சுக்கிறான், தெரியல உனக்கு. விலங்கோட தான் சேர்ச்சிக்கு வர்ற, கையை எப்படி தான் சின்ன பாஸ்டர் கொடுக்குற. ஏன் பாஸ்டர்? விலங்கு போட்டிருக்கு பாஸ்டர், பிசாசு போட்டு வச்சுட்டு இருக்கிறான். 22வது வசனத்தை போடுங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும். முடிவு நித்திய ஜீவன். அப்ப ஒரு நல்ல ஒரு பெரிய உயர் பதவிக்கு போறோம்னு சொன்னா நீ கஷ்டப்படாம மேல போக முடியாது. இவ்வளவு இப்படி கஷ்டப்பட்டு தான் பரலோகத்துக்கு நீ போக முடியும். எப்படியும் வாழலாம், எப்படியும் போகலாம் சொன்னா போக முடியாதப்பா.
ஆமென். கடைசி வசனத்தை போடுங்க. பாவத்தின் சம்பளம் தேவனுடைய கிருபை. எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்க, தேவனுடைய கிருபை வரமோ. பரிசுத்தமாகுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரப்பா. 3 விதத்தில் நீ பரிசுத்தமாகலாம். இந்த பைபிள் எழுதி இருக்கு. என்னப்பா, இயேசுவின் இரத்தத்தினால நீ பரிசுத்தம் எழுதி இருக்கு. ஆமா, இந்த வேதத்தை நீ படிக்க 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 பைபிள் சொல்லுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். வசனம் உன்னை பரிசுத்தமாக்கும். இயேசுவின் இரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கும். பரிசுத்த ஆவியான குறித்து அளவுக்கு அதிகமா பிரசங்கம் பண்றோமே, அந்த ஆவியானவர் கூட உன்னை கழுவுவார் என்று பைபிள் சொல்லுது. 3 விதத்தில் பரிசுத்தப்படுத்தப்படுகிறாய். ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பா. சங்கீத புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு 4 காரியத்தை தாவீது எழுதுகிறான். 4 காரியம். பிள்ளை, உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு காரியம் சொல்கிறேன், கேளுங்க. உங்களுக்கு பெரியவங்க ஆலோசனை சொன்னால் கேளுங்கப்பா. அவங்களுக்கு நல்லது தான் சொல்லுவாங்க. ஆமாம். சங்கீதம் 19 அதிகாரத்தில் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? தாவீது எழுதுகிறான். பிள்ளை என்று சொன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் ஒன்று இருக்குது பாருங்க. காலையில் அதை கொடுக்காம அந்த கொராட்டை அப்படி தூங்குறீங்க பாருங்க, அதுதான் பிள்ளை என்று நான் சொல்றேன். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்ன விளக்கும்? எப்படி? பாசருக்கு சின்ன பசங்க தெரியாது பாருங்க, செய்யறது தெரியாது. ஆண்டவர் சொன்னா போச்சு, மற்றபடி தெரியாது. ஒரு ஃபோன் வருது எனக்கு. நம்ம சேர்ச்சியில் பிள்ளைகள் தான் காரில் போகிறாங்க, பேசுகிறாங்க. ஒரு சத்தம் கேட்குது எனக்கு. நமக்கு எப்பவும் காது பாருங்க அப்படியே அவங்க பேசுறதுங்க எனக்கு கேட்குது. பேசும்போது விஷயமும் உள்ளுக்குள்ள போகுது, என்னொன்னும் கேட்குது எனக்கு. வேற கிறிஸ்தவ பாட்டுலாம் வேற இன்னொரு பாட்டு போகுது காருக்குள்ள. இங்க வந்து ஆராதனை ஆராதனை குடுப்பாச, திரும்ப இந்த குடுப்பாச, நான் பரலோகம் போகணும். போக மாட்டேன் சொல்லிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து முடிஞ்சது இல்லையப்பா. உன்ற வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்காக பரிசுத்தமாக வாழணும். உன் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் இயேசுவுக்கு முன்பாக சுத்தமாக இருக்கணும். சில பேர் மற்றவங்களை 2 பேர் சேர்ந்து மற்றவங்களை குறை சொல்லி இன்பம் காணுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? கண்டுக்கிறீங்களா? காலையில் 4-5 பேரை குறித்து எனக்கு வந்தது. நீங்க இல்லையப்பா, நீங்க நல்ல பிள்ளைங்க, என்னுடைய சொந்தக்காரங்க. ஆமா, என்ன சொந்தக்காரங்க. 2 பேர் சேர்ந்து 2 பேருக்குள்ள பிரச்சனை. அதனால 4வது 3வது நபரை அதுக்குள்ள கொண்டு வந்து மாட்டி, இப்ப அவங்களையும் பிரச்சனைக்குள்ள மாட்டி இன்பம் காண்றது. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 4 காரியத்தை சொல்றேன் கேளுங்க. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? நீ ஜெபம் பண்ணல என்று சொன்னா அதான் பிள்ளை என்று நான் சொல்லுகிறேன். 2வது மறைவான குற்றங்கள். மறைவான குற்றம் என்று சொன்னா, ஆமா, மறைச்சு இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். இயேசு உன்னை பார்க்கிற பொழுது திரான்ஸ்ஃபர் அப்படியே சொல்லுவார் எல்லாம். ஆமா, இருதயத்தில் இருக்கிறதே இயேசு அறிவாரப்பா. பிசாசு கூட அப்படி அறிய மாட்டான், தெரியுமா உங்களுக்கு? இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். மறைவான குற்றங்களுக்கு என்னை. ஆமா, அடுத்தல இருக்குது துணிகரமான பாவங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. அதான் நான் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. இதுக்குள்ள சின்ன பாஸ்டருக்கும் பயம் இல்லை, பெரிய பாஸ்டருக்கும் பயம் இல்லை. நான் செய்யறதை செய்வேன், நீங்க 2 பேரும் வாயை மூடிட்டே இருக்கணும். அப்படி
இருக்கிறீங்க இருக்குல்ல, ஆண்டவர் சமூகத்தில் அழுதேன். என்ன ஆண்டவர் சமாதானத்தை நிரப்பினார். அவருக்கு வேற வேற வழி இல்லை. நீ சமாதானமா இருப்பா, ஏனப்பா அதை போட்டு மண்டையை போட்டு உடைக்கிற? ஆமாம் சொல்லுங்க. உங்க பெற்றோரை சரியா கண்ணம் பண்ணுங்க. உங்களை எல்லாருக்கும் பெற்றோர் இருக்குது. துணிகரமான பாவங்களுக்கு போது அடியேன விலக்கி கொஞ்சம் மறைச்சு செய்வாங்க. பாட்டுகள் எல்லாம் மறைச்சு கேட்பாங்க, சினிமா பாட்டெல்லாம். சில பேருக்கு இயேசுவை விட சில பேர் தான் ரொம்ப பிடிக்கும். என்ற கர்த்தாவே, அவைகளை என்ன செய்ய கொண்டு விடாதீரும். துணிகரமான பாவங்கள் வந்துட்டேன்னு சொன்னா, ஆமா அது முடியாதப்பா, முடியாது உங்களை திருப்புறதுக்கு. என்னொன்று இருக்கு, அதை விட பயங்கரமானது. அடுத்த வசனத்தில் இருக்கு. அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனுஷனை கத்தியால குத்துவீர அளவுக்கு ஒரு துணிச்சல் ஒன்று வேறும் எல்லாருக்கு. அதான் இங்க எழுதப்பட்டிருக்கு, பெரும் பாதகம். ஆகவே திருவிருந்து எடுக்க போற நீங்க, ஆமா இப்ப பாசக்கேசி கொண்டு சொல்லுவார், எல்லாரும் மனம் திரும்புங்க அப்படி பண்ணி சொல்லுவார். அது வளமையா சொல்ற நினைக்காதீங்க. இப்ப நான் சொல்றதை கேளுங்க. அப்படி உன்னால முடியல என்று சொன்னா பேசாம எடுக்காம அமர்ந்துரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. பைபிள்ல இருக்குது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியா தரித்திருந்தார்கள். இதுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா எடுத்துக்கொள்ளுங்க. ஆமா சொல்லுங்க. அந்யோன்யம் எல்லாரோடும் ஐக்கியமா இருக்கணும். பிசாசை தவிர இந்த பூமியில் இருக்கிற எல்லாரோடும் நீங்க ஐக்கியமா இருக்கணும். அப்படிப்பட்டவர்களாம் திருவிருந்து எடுக்கணும். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாரப்பா. ஏசாயா புஸ்தகத்தில் ஒரு 7 விதமான பாவங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதை எல்லாத்தையும் சொல்லி நான் உங்களை ஆமேன் நல்ல கால வேளையில் ஆராதனை ஆமேன். ஆனால் நிறைய பேர் அதுக்குள்ள மாட்டப்பட்டு இருக்கிறீங்கப்பா. ஆமாம் மாட்டப்பட்டிருக்கீங்க. வாசிப்போமா? ஏசாயா 5வது அதிகாரம் 13-14 வசனத்தில், என்ற ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். எப்படி? நீங்க உங்களை சொன்னு சொன்னா, எவன்டா சொன்னது எனக்கு அறிவில்லை? நான் சொல்ல இயேசுதான்ப்பா சொன்னார். ஆமா உனக்கு அறிவில்லை, பரிசுத்தத்தை குறித்த அறிவில்லை, பாவத்தை குறித்த தெளிவில்லை, அறிவில்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் பட்டினியினால தொய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால். நேற்றோட செய்தி பார்த்தேன். முப்பத்தொன்பது பேர் தண்ணி இல்லாம செத்து போனாங்களாம். என்னத்தினால? அவர்கள் முதல் போடுங்க. அவர்கள் திரளான கூட்டத்தை தாகத்தால். எந்த தாகமப்பா? இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆமா ஆவியானுடைய அந்த ஜீவத்தண்ணீர் இல்லையப்பா, இல்ல. அடுத்த வசனத்தில் இருக்கிறது 14 போடுங்க. அது நிமித்தம் பாதாளம் தன்னை தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்து, அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்கள் களிகூறலும் அதுக்குள்ள. ஆனா இயேசுவின் மாம்சத்திலும் இரத்தத்திலும் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அடுத்த வசனத்தை இப்ப 20வது வசனத்தை போடுங்க. 20. இப்ப பாருங்க, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்றாங்க.
அடுத்தது இருள வெளிச்சம்னு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்றாங்கப்பா. புரியுது இல்ல எது பாவம், எது பரிசுத்தம், எது கர்த்தருக்கு பிரியம், எது கர்த்தருக்கு பிரியம் இல்ல, தெரியுது இல்ல. தெரியுது இல்ல. அடுத்த வசனம் வாசிக்கிறேன். இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை இந்த ஆபேல காயின் கொலை செய்தான் தெரியுமா உங்களுக்கு? கையை தூங்க தெரிஞ்சவங்க. காயின் ஆபேல பின்னுக்கு தெரியாதப்பா. அப்படியே பின்னுக்கு போனீங்கன்னா சண்டே ஸ்கூல் இருக்குது, சொல்லுவாங்க. அங்க சொல்லுங்க, நல்ல கை தூக்கி காணுமீங்க. ஆபேல காயினுக்கு தான் கொலை செய்தான் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? நீ ஒழுங்கா இருந்து என்று சொன்னா உன்னை காணிக்கை நான் ஏற்றுக்கொள்ள உண்மைதான். ஆனா நான் சொல்றதுக்கு ஒழுங்கா கீழ்ப்படி என்று சொன்னா ஆபேலுடைய சந்ததி வராது, உண்ட சந்ததி தான் வரும் என்று சொன்னார் ஆண்டவர். நீ அவனை ஆண்டு கொள்ளுவா என்று சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? அடுத்த வசனத்தை என்ன செய்தான் தெரியுமா? அவன் என்ன பாருங்க, கீழே பார்க்க கூடாது. என்ன என்ன உங்க எல்லாரையும் நான் பார்க்கிறேன்ப்பா. அடுத்த வசனம் என்ன செய்தான் தெரியுமா? சொந்த சகோதரனப்பா, ஒரு ரத்தம், ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைங்கள் தெரியுமா உங்களுக்கு? கொலை செய்தான். இந்த பெத்தேல் இருக்கிற உங்களை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற எல்லாரும் உங்களோட சொந்த சகோதரர்கள். அப்படி சொல்லிட்டீங்கன்னு சொன்னா இந்த தேசத்தின் நன்மை நீ புசிப்பாய். ஆமா, கொலை செய்யிட்டானப்பா. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யல, அதனால பாவம் உன் வாசல் படியில படுத்திருக்கும். ஆமா சொன்னார். இதெல்லாம் சொன்னா சின்ன பாஸ்டர் கெட்ட பாஸ்டர், சின்ன பாஸ்டர். ஆமா, அது நல்ல ஜோந்தி கிடையாதுப்பா. நீ உங்களோட மார்க்ஸை விட எனக்கு பரலோகத்தில் போடுறாரு பாருங்க மார்க்ஸ், அதுதான் எனக்கு முக்கியம். ஆமா சரி. ஒரு எங்க ஊர்ல பாம்புகளுக்கு நிறைய பேர்கள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? கோடாலி பாம்பு இருக்குது. சொல்லுங்க தெரிஞ்சவங்க. என்ன என்ன புடையன் பாம்பு. அது ஒரு பார்த்தா சும்மா இப்படி மாதிரி இருக்கும். ஆனால் அது கடிச்சா ஒரு மனத்து அதில் போயிடும் உயிர். பார்த்தேன் நான், அவ்வளோ மெல்லிசா இருக்கு. வேற பேரை சொல்லுங்க. அனகொண்டா தெரியாத உங்களுக்கு? அப்படியே விழுங்கிடும். இங்க இருக்கிற எல்லாரையும் விழுங்கும். அந்த அளவு சைஸான இருக்கிறீங்க. பெரிய மாடை எரும மாட்டையை விழுங்குதப்பா அது. பாவம் வாசல் படியில படுத்திருக்கும். ஒரு பாம்பு படுத்திருந்தா சந்தோஷமா இருப்பீங்களா? ஒன்று உண்மையை சொல்லவா நிறைய வீட்டில் படுத்திருக்குதப்பா. சமயம் பார்த்து கொண்டு இருக்குது உன்னை கொத்துறதுக்கு. அதுக்கிடையில நீ இயேசுவின் ரத்தத்துக்குள்ள திருவந்துக்குள்ள வந்துட்டான்னு சொன்னா பாதுகாக்கப்படுவாய். சும்மா பாதுகாக்க மாட்டார் இயேசு தெரியுமா? அப்படியே சிறகுகளினால உன்னை மூடுவா. அவட்ட விழாவில் காயம் இருக்குது பாரு, அந்த காயத்துக்குள்ள மூடுவா. இதை விட்டுட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, மூக்கு சரியில்லை, முழி சரியில்லை, மனம் திரும்ப ஒழுங்கா. ஆமா, வேற வாசனம் வந்துடும் எனக்கு வாயிலாம. ஆமே, கேக்குது, இந்த காதுக்கே கேக்குது. தீமையை நன்மையை, நன்மையை தீமைன்னு சொல்லி இருள வெளிச்சம், வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பின் தித்திப்பை கசப்புன்னு சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. அடுத்த வசனத்தில் இருக்குது 22வது வசனம். சாராயத்தை குடிக்க வீரர். சரி, அந்த வைன் தானே பாஸ்டர், வைன் 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 நிப்பாட்டு இல்லாதையும் நாங்க உங்களுக்கு வைன் கொடுக்க இல்லை. ஆமா, இந்த இதை அருமையாக ஆயத்தம் பண்ற நம்முடைய செபனேசன் லைலாக கையை தட்டி வாழ்த்துங்கப்பா. கொடுத்த நாளில இருந்து அழகாக செய்யறாங்கப்பா. பயத்தோட பக்தியோட செய்யறாங்க. ஆண்டவருக்கு நடுங்கி செய்யறாங்க. சரி,
சிலவை யோசிக்கிறேன், இந்த மனுஷன் மண்டைக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குதப்பா, ஆனால் சொல்லுது இல்லை. உண்மைதான் சொல்லல. அடுத்த வசனத்தை போடுங்க. பரிதானத்துக்காக குற்றவாளியை என்ன பண்றது? லஞ்சம். ஆமா, லஞ்சம் பண்றது. உனக்கு ஒரு சொந்த வீடு வேண்டி தரேன், 2000 யூரோவா அப்படியே வெட்டு. என்னையெல்லாம் கேட்டாங்க, நான் ஒன்றும் வெட்ட மாட்டேன், கொடுத்தா கொடு, இல்லாட்டி ஆளை விடு. இந்த இருக்கிறாங்க கேட்டுப்பாங்க பாச. ஆமையா, ஒரு 2000 யூரோ தான் பாச. அப்படி வெட்டி சொன்னா நீங்க விரும்புகிற மாதிரி உங்களுக்கு வீடு. நான் சொன்னேன், எனக்கு அது வேண்டவே வேண்டாம். ஆமாம், மெட்ரோவில் போய் நானும் மனைவியும் வீடு இல்லாமல் படுத்துக்கிட்டாலும் படுத்து கிடப்போமே இல்லையே. ஆமாம், அந்த வீடு எனக்கு வேண்டாமப்பா. அது கர்த்தருக்கு அருவருப்பானது. லஞ்சம் பரிதானத்துக்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து. ஆமாம், பார்க்குறீங்களா? சேர்ச்சுகளை உடைக்கிறாங்க. காலையிலையும் பார்த்தேன், அழுகிறாங்க. கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால அடித்து மூக்கெல்லாம் உடப்பட்டு கிடக்குறாங்க. நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களப்பா. அடிக்கிறாங்க. என்ன செய்தாங்க? இயேசுவே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதான். நீதிமான நியாயத்தை அவனுக்கு விரோதமாக புரட்டுகிறவர்களுக்கு. அடுத்த வசனத்தை போடுங்க. இது நிமித்தம். நீங்க எங்க போயிட்டீங்க? 23 போடுங்க. அவ்வளவுதான். இதுக்குள்ள 7 இருக்குது. ஆகவே மனம் திரும்புறவங்க கையை தூக்குங்கப்பா. இருந்து நான் மனம் இதுகள் ஒன்று நான் பேச மாட்டேன். சேச்சில் வந்தால் வாயை மூடிட்டு இருப்பேன் அப்படி சொல்கிறவங்க. ஆமாம், இந்த வள 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 வளன்னு நான் பேசுகிறது இல்லை. இனி நான் பேச மாட்டேன்னு சொல்கிறவங்க நல்லா கை தூக்கி காண்பீங்க. பேசத்தான் வேணும், ஐக்கியமாக இருக்கத்தான் வேணும். 3வது நபரை பற்றி என்ன செய்யக்கூடாது? ஆமாம், கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது கஷ்டமாப்பா, ரொம்ப கஷ்டம். ஆமாம், நானே சொல்கிறேனே, எங்கே ஒரு நல்ல சபையாக இருக்குதோ அங்கே போய் கர்த்தரை ஆராதித்து அப்படியே பரலோகம் வாங்கன்னு சொல்லுகிறேன். இந்த கண்டிப்பு எனக்கு பிடிக்க இல்லையப்பா, இந்த கண்டிப்பு எனக்கு ஆமாம் சரியான கஷ்டமாக இருக்கு அப்படி சொல்கிறவங்க நிறைய பாஸ்டமாக சொன்னாங்க. நீங்கள் கண்டிக்கிறது பயங்கரமாக இருக்குது பாஸ்டர். ஆமாம், கண்டிக்கிறேன், கட்டாயம் கண்டிப்பேன். இப்போ ஒரு பிள்ளையை கண்டிச்சு தான் வந்திருக்கிறேன். கையே கொடுக்க இல்லை. ஆமாம், ஏன்னா நான் சொன்னதை நீ செய்யலை. பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்லது தான் சொல்லுவாங்க, ஆனால் அங்கே பெற்றோர்ன்ட்டு சொல்லியும் கேட்க இல்லை. ஆமாம், யாராக இருந்தாலும் சொல்லுகிறேன், இந்த வெள்ளச்சோட்டு போட்டுக்கிற பிள்ளைகளை பார்க்குற பொழுது இருதயம் குளிருதப்பா. அதுக்கும் இந்த வாலிய பிள்ளைகள் போட்டுக்கிறாங்க. இந்த அது சொல்கிறேன் கேளுங்க. பெரியவர்களோட வாலிபர்கள் தான் அதிகமாக போட்டுக்கிறாங்க வெள்ளச்சோட்டு. கையை தட்டுங்க எல்லாரும். சிரிக்காதீங்க, அழுங்க. வெள்ளச்சோட்டு போட்ட தான் பரலோகம் வருவியா? நீ சின்ன பாசரம் சந்தோஷப்படுத்தினாலே அந்த மனுஷன் சந்தோஷமா நீ ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்க நான் வரையில. இதில் பங்கு பெற்ற நீங்கள் ஒழுங்காடுங்க. ஆமாம், உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவனுக்கு யாருக்கும் விரோதமாக இருக்கிறாயோ, யாரோடையும் பேசாமல் இருக்கிறாயோ, ஆமாம், இப்போ போய் பேச முடியாது. பேசிட்டு வந்து இடுங்க. ஆமாம் சொல்லுங்க. இயேசு காணிக்கப்பட்டிக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். இருதயத்தை பார்த்தார். யாரு ஆமா உண்மையா கொடுக்கிறான். முதல்ல அதை முடிச்சிட்டு உண்ட சகோதரனோட போய் ஒப்புரவாகிட்டு வான்னு சொன்னார். இல்லையா அம்மா? அதான் நான் சொல்றேன். இயேசு சொன்னா அது இயேசு சொன்னது. இவர் யாரு சொல்? ஆமா, இயேசு தான் சொல்றேன். நான் சொல்றேன் கேளுங்க. ஆமா, நான் இயேசு கிடையாது. அவர் எனக்குள்ள இருக்கிறபடியால சொல்றேன் கேளுங்க. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? உங்களை எல்லாம் ஏன் ஆண்டவர் உயிரோட வச்சுக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? ஆமா, பாதுகாக்கிறார். ஆனா உங்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்குதப்பா. சங்கீதம் 103 அதிகாரம் 10வது வசனத்துல நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக இயேசு எனக்கு ஒன்றுமே செய்யலையா தெரியுமா உங்களுக்கு? உங்களை அப்படியே பிடிச்சி ஆமா ஆண்டவர் கணக்கு பார்த்தான்னு சொன்னா 15 வருஷம் 20 வருஷம் நீங்க ஜெயிலில் இருக்கணும். அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறீங்க சொல்றேன். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றான்னு சொன்னா
அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக ஒன்று கூட நமக்கு செய்யலையா. நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு என்ன செய்யல, என்ன தண்டனை கொடுக்கலையாப்பா. அவ்வளவு இரக்கமுள்ளவர் இயேசு. அந்த இரத்தத்தை போய் இயேசுவின் இரத்தத்திலும் மாம்சத்திலும் ஆமென் சொல்லுங்க. ஆகவே இது விட புரியும்னு நினைக்கிறேன். ஆண்டோட வைராக்கியம் ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தானியேல் புஸ்தகத்தில் அந்த அந்த ராஜாவும் அவனுடைய மனைவிமாரும் அவனுடைய நண்பர்களும் ஆண்டவருடைய பலிப்பிடத்து பரிசுத்த பாத்திரங்களை கொண்டு வந்து அல்கோல் குடித்தாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவருடைய கை இறங்கி வந்ததுப்பா. மேனே மேனே வாச்சிருக்கிறீங்களா? இன்று இரவைக்கு உண்ட உயிர் போகும் என்று சொன்னார். அன்று இரவே போச்சுதப்பா அவன் உயிர். ஏன் தெரியுமா? ஆண்டோடைய பரிசுத்த பாத்திரத்தை தீட்டுப்படுத்தினபடினால. இதுக்கும் அதுதானங்க, இந்த திருவிருந்தும் அதுதான். ஆமென் சொல்லுங்க. ஆகவே கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பா.